சார், இந்த வணிகர்கள் சம்பந்தமாக தலைமைச் செயலகத்தில் ஒரு மனு கொடுத்துருக்குறீங்க. இந்த லூலு மார்க்கெட் வந்து தமிழகத்தில் வருது, இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்துறது, அது சம்பந்தமாக. தமிழ்நாடு வணிகர்கள் மகாஜன சங்கத்தின் தலைவர் சந்திரன் ஜெயபால் பேசுகிறேன். அதாவது இந்த லூலு வந்து ஒரு அந்நிய நாட்டு முதலீடு. இது நம்ம நாட்டுக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு வருகை வந்திருக்கு. இது எப்படின்னா, கடந்த ஆட்சியில் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்தது. அதன் முதல்வராக திரு ஸ்டாலின் அவர்கள் இருந்தார்கள். இவர்கள் ஒரு முறை துபாய்க்கு சென்றார்கள். துபாய்க்கு சென்று அந்நிய முதலீட்டை கவர்ந்து வருகிறேன் என்று கூறிவிட்டு இந்த லூலு மார்க்கெட்டுக்கிட்ட ஒப்பந்தம் போட்டு வந்துட்டாங்க. அதாவது அந்நிய முதலீடு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதில் பெரிய ஏமாத்து வேலை என்னென்னா, அந்த லூலு மார்க்கெட்டு ஓனர் கூட அந்நியர் கிடையாது, அவர் கேரளா முஸ்லீம்னு சொல்கிறாங்க. இவர் ஸ்டாலின் தமிழ்நாட்டு முதல்வர். அப்போ அதிலேயே மிகப்பெரிய ஏமாற்று வேலை நடக்கின்றது. அதாவது முதல்வராக இருக்கும் பொழுது தான் சம்பாதித்த அந்த கருப்பு பணத்தை அந்நிய முதலீடு என்கின்ற ரூபத்தில் லூலு மார்க்கெட் என்கின்ற வணிகம் செய்ய அதை முதலீடு செய்துள்ளார்கள். ஆக லூலு மார்க்கெட் என்பது முழுக்க முழுக்க திரு ஸ்டாலின் அவர்களின் முதலீடு. இதை தமிழக மக்கள், வணிகர்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த லூலு வந்துச்சுன்னா இது வந்து வணிக நோக்கம், அதாவது சம்பாதிக்கிற நோக்கம். அரசியல்வாதிகள் அதாவது 1 கோடி ரூபா ஒரு ப்ராஜெக்டில் கிட்டத்தட்ட 30% கமிஷன் பெற்றுக்கொள்கின்றார்கள் என்று பரவலாக பேர் அடிபடுகின்றது. அனைத்திலையும் கமிஷன் பெறும் அவர்கள் அரசியல் துறையில், இப்போ நாங்கள்லாம் போகலை, வணிகர்கள் அரசியல் துறையில் போகலை. ஆனால் அரசியல்வாதிகள் வணிகத்துறைக்கு ஏன் வருகின்றார்கள்? நாங்களும் அரசியலுக்கு வரணுமா? உங்களை நொறுக்குவதற்கு நாங்களும் அரசியலுக்கு வந்தால்தான், வணிகர்களும் அரசியலுக்கு வந்தால் தான். ஏன்னா அவங்களும் வியாபாரம் தான் பண்ணுறாங்க. ஆட்சிக்கு வந்துட்டோன்னு சொல்லிட்டு ஆட்சியை பண்ணலை, ஆட்சியை திறம்பட பண்ணலை, வணிகத்துக்கு தான் வராங்க. அதாவது வணிகத்துக்கு எப்பேற்பட்ட வணிகத்தினா, அதாவது நான் ஏற்கனவே தமிழக முதல்வர் விஜய் அவர்களை சந்தித்து இந்த லூலுவை தடை செய்ய வேண்டும் என்று மனு கொடுத்தேன். அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளது என்னவென்றால், அதாவது தமிழகத்தில் இல்லாத ஒரு பொருட்களை இவர்கள் தரட்டும், டிமாண்டான பொருட்களை கொண்டு வரட்டும், நம்மால் தயாரிக்க முடியாத பொருட்களை இந்த லூலு எங்கேயாவது ஒரு நாட்டிலேருந்து கொண்டு வந்து கொடுக்கட்டும். உதாரணமாக இப்போ நம்ம ரொம்ப சஃபர் ஆகிறது எதுக்குன்னா, இந்த மின்சாரத்தை ஒரு யூனிட்டு 1 ரூபாய்க்கு கொடுங்க, அதில் அந்நிய முதலீட்டை கொண்டாங்க, நாங்கள் ஏற்றுக்கிறோம். அதுபோல் பெட்ரோல் டீசல் 100, 110 நீட்டு போயிட்டுருக்கு 1 லிட்டரு, அதை 25 ரூபாய்க்கு கொடுங்க, உங்கள் அந்நிய முதலீட்டிலேருந்து 25 ரூபாய்க்கு கொடுங்க, நாங்கள் உங்கள் அந்நிய முதலீட்டை ஏற்றுக்கிறோம், உங்களை வரவேற்கிறோம். அதே போல் ஒரு சிறிய மழை பெய்தாலும் சென்னை போன்ற நகரங்கள் தண்ணீரில் மிதக்கின்றது. நான் என்ன சொல்கிறேன், 10 நாட்கள் விடாமல் அடமழை பெய்தாலும் சென்னையில் பெய்த தண்ணீர்கள், மழை தண்ணீர்கள் உடனே வழிந்து விட்டது, கடலை நோக்கி சென்று விட்டது, அடுத்த நாளே மழை பெய்ந்த சுவடே இல்லை என்கின்ற ஒரு கட்டமைப்பை கொண்டு வாங்க அந்நிய நாட்டிலிருந்து. இதெல்லாம் தரமாட்டாங்க. ஒரு அப்பாவி ஏழைகள், அதாவது வணிகத்துறையில் இப்போ யார் இருக்கான்னா, படித்து வேலை இல்லாத பட்டம் பெற்ற இளைஞர்கள் 50% மேலே வணிகத்துறையில் தான் இருக்கிறாங்க. பல இடத்துல மோதி பார்க்குறாங்களே, எங்கேயும் வேலை கிடைக்கல. கடைசியில் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய நிலத்தை அடமானம் வச்சு, தன் வீட்டில் இருக்க நகையை அடமானம் வச்சு ஒரு சிறிய முதலீடு பண்ணி இந்த வணிகத்துறைக்கு வராங்க. யார்? படித்த வேலை இல்லாத இளைஞர்கள். 50% இளைஞர்கள் இன்றைக்கி வணிகத்தில் இருக்கிறவங்க முழுக்க அவங்க தான். அதே மாதிரி சிறிய தயாரிப்பு தொழில்கள், அதே மாதிரி இன்றைக்கி விவசாயத்துறையிலையும் படித்த இளைஞர்கள் வந்து விட்டார்கள். ஆக இந்த லூலுவினால் யாரெல்லாம் பாதிப்பாங்கன்னா, வணிகத்துறை பாதிக்கும், அதில் உள்ள இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் பாதிப்பார்கள். இல்லை, இப்போ சொல்கிறீங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பல்வேறு பெரிய கார்பரேட் நிறுவனங்கள், டிமார்ட், அதாவது டிமார்ட்டாக இருக்கட்டும், ரிலையன்ஸாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் நம்ம இந்திய நாட்டு வணிகர்கள்.
உடனே கேட்பீங்க, ஸ்டாலின் இந்திய நாட்டு கிடையாதா, இந்த லூலு ஓனர் இந்தியா கிடையாது? இல்லை, அவங்க ஏமாத்து வேலையில் அந்நிய முதலீடு அப்படிங்கிற இதில் இங்கே ஸ்டாலின் அவர்கள் முறைகேடாக சம்பாதிச்ச பணத்தை அந்த லூலு மார்க்கெட்டில் ஷேர் போட்டு அதன் மூலமாக இங்கே கடைபிடிக்கிறாங்க. இது அநியாயம். இது நிச்சயமாக இன்றைய முதல்வர் அவர்கள், அந்த திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் முதலீடு செய்த பணம் எங்கே உள்ள பணம்? கிட்டத்தட்ட 12,000 கோடி முதலீடு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பாவி ஏழைகள், படித்த இளைஞர்கள் நகை அடையாளம் வைத்து தான் வியாபாரம் செய்கிறான். அவர்கிட்ட யார் போட்டி போடுறா? இந்த 12,000 கோடி அந்நிய முதலீடு. நம்ம அந்நிய முதலீடு மட்டும்தான் சொல்லணும். அந்நிய முதலீட்டாளர் தான் இங்கே போட்டி போடுறாங்க. இந்த போட்டி தேவையில்லை. இந்த லூலு, முறைகேடான லூலுவை முதலில் அகற்ற வேண்டும் என்று நான் இப்பொழுது முதல்வர் அவர்களிடம் மனு கொடுத்துள்ளோம். அதாவது இப்போ முதல்ல கோயம்புத்தூரில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கும் பொழுதே இந்த லூலுவை கொண்டு வந்துட்டாங்க. இந்த லூலு அப்பொழுது தலைவர் வெள்ளையன் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் தலைமையில் மிக வலுவான போராட்டங்கள் செய்தோம். தலைமைச் செயலக முற்றுகை போராட்டமே நடத்தினோம். அப்போ முதல்வராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் அவருடைய நிறுவனத்துக்கு எதிராக போராட்டம் நடக்கும்போது அவர் அதை கண்டுகொள்ளாமல் விட்டுட்டார். அதே போல் இந்த ஸ்டாலின் அவர்கள் பின்புலத்தினால்தான் எங்களோடு இணைந்த சேர்ந்த பல வணிகர் சங்கங்கள் இருக்குது, பெரிய பெரிய சங்கங்கள்லாம் இருக்குது. யாருமே கண்டுகொள்ளாத நிலை கண்டிக்கத்தக்கது. அதாவது முதல்வர் ஸ்டாலினுக்கு, முன்னாள் முதல்வர் ஸ்டாலினுக்காக இருக்கட்டும், யாருக்காக இருந்தாலும் பாதிக்கப்பட போகிறது வணிகர் தான். அதனால் இந்த தூங்கிக்கிட்டு இருக்க இந்த வணிக சங்கங்கள்லாம் கொஞ்சம் விழுத்து எழுங்க. யாருக்கும் அடிமையாக இருக்காதீங்க. நீங்கள்லாம் உங்கள் சுய முதலீட்டில் போட்டு செய்கிற இந்த வணிகத்துறத்தை காப்பதற்கு நம்ம ஒரு போராட்ட குணத்தோடு வேணும். பாருங்கள், சிலோன், ஸ்ரீலங்கா, இங்கே இருக்க மீனவர்களெல்லாம் எல்லை மீறி போனால், எல்லையை தாண்டி போனால் சுட்டுறான், சிறை பிடிச்சிடுறான், அங்கே உள்ள ஜெயிலில் அடைச்சி கொண்டு போட்டுடுறான். அப்போ அந்த நாடு, இலங்கை நாடு, தன்னுடைய மீனவர்களை பாதுகாப்பதற்காக எவ்வளோ தீவிரமாக இருக்கிறாங்க. ஏன் இங்கே காணோம்? தமிழ்நாட்டில் நம்ம ஊருக்காரரு, நம்ம இளைஞர்கள், நம்ம நாட்டுக்காரர்கள் செய்கிற வணிகத்தை காப்பாற்ற வேண்டாமா? அந்நியர்களை நுழைந்து விட்டது எவ்வளோ ஆபத்தானது. டிமார்ட் அவர் இந்தியாக்காரரு முதலாளி. அவர் சம்பாதிக்கிற பணம், நான் ஏன் இந்தியா அந்நிய நாடுன்னு பிரிக்கிறேன்னா, டிமார்ட்டு சம்பாதிக்கிற, ரிலையன்ஸ் சம்பாதிக்கிற அந்த முதலீட்டில் இருந்து வர்ற பணம்லாம் இந்தியாவுக்குள்ளே தான் கிடக்கும், வேறு எங்கேயும் போகாது. ஆனால் லூலு சம்பாதிக்கிற அனைத்து நம்மளுடைய லாபங்களும் நிச்சயமாக வெளிநாட்டுக்கு போயிடும். இப்போ அந்த லூலு